ஹலோ உன்னல் கைஸ். அஜித் நடிக்கிற விடாமுயற்சி படத்துலேருந்து விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு டைட்டில் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த படத்துலேருந்து வேறு எந்த அப்டேட்டுமே வரல. ஸோ அப்படி இருக்கிற நிலமையில அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்களா, அந்த படத்தை கைவிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஷூட்டிங் நடக்கு, இந்த நாட்டில் ஷூட்டிங் நடக்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எந்த அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ இப்போ முழு கான்செப்ட்ல வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சிக்கு ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருப்பாங்கல்ல. அதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த படத்தை முடிக்கும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருப்பாங்கல்ல. அந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா 80% ரூபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே முடிஞ்சிருச்சான். அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் காசு பார்த்தீங்கன்னா முடிய போதான். பட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 16% தான் பார்த்தீங்கன்னா அந்த 60% அந்த ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கான். 80% பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பட் 60% தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா காசு தேவைப்படும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 80% முடிஞ்சு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஒரு பெரிய இது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்த சண்டே சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சண்டே காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் சொல்லிட்டு இருக்காராம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காசாகும். ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விடாமுயற்சிக்கு போட்ட பட்ஜெட்டோட கூடுதலாக ஒரு 50% பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஆல்ரெடி 100% ஊற்றினாங்கல்ல, அதுலேருந்து இன்னும் ஒரு 50% தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்களாம். அண்ட் அஜித் அடுத்து நடிக்க போகிற குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ அதனால விடாமுயற்சி படத்தை ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வருவாங்களாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அப்புறம் தான் கேட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாங்களாம். ஸோ குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா 2025 பொங்கல் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். அண்ட் விடாமுயற்சி படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் அடுத்த ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்கன்னா ஆல்ரெடி எடுத்த சண்டே காட்சியில் பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வரணும். ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ விடாமுயற்சி படத்தை பற்றி இவ்வளோதான் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி நாளில் போட்டுச்சுங்க படத்துக்கு அப்படின்னா தான் எடுத்து போட பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் மெயில் கொண்டு வச்சிடும். ஸோ நாளை சந்திக்கலாம். பை பை. சி யூ. நான் உங்களுக்கு காட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை சந்திக்கலாம். பை பை. சி யூ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை பை.